ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் உரிச்ச பூண்டு போட்டு நசுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் அதையும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வெட்டி போட்டு இதெல்லாம் ஒன்றா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவரைக்காய், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அவரைக்காய் வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலே லைட்டாக அது வெந்துடும். அந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு அரை கிளாஸ், அதாவது அவரைக்காய் அரை முழுகிற அளவுக்கு கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி 2 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறி வகையில் வரும். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு காய்கறி, லோ கேலரியான வெஜிடபிள் எதுன்னு பார்த்திங்கன்னா அது அவரைக்காய் தான். அவரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஹார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, போன் க்ரோத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், பொரியல், கூட்டு, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. பட் ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அப்போது நான் நடுவில் சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி கொஞ்சம் அதில் தோண்டிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த முட்டையில் கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு குக்காக விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த முட்டை ஆஃப் குக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பொரியலோட அந்த முட்டையும் நல்லா சேர்த்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 செகண்ட்ஸ் மூடி போட்டு அப்படியே குக்காக விடணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த பொரியல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் சொல்லக்கூடிய கோகோனட் ரைஸ், லெமன் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.